இது என்ன புது குழப்பமாக இருக்கிறது? எல்லாம் நன்மைக்கு. தங்கையின் மேல் எனக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பம் விரைவில் சேர்ந்துவிடும். உன்னை பற்றி நான் கொண்டிருந்த தவறான எண்ணமே நீங்கி விடவில்லையா? உண்மையாகவா? என்னை மன்னித்து விட்டீர்கள் அரசே. குற்றம் இருந்தால் அல்லவா மன்னிக்க வேண்டும்? அரசே, தங்களிடம் மனம் விட்டு பேச நேரம் கிடைக்குமா? ராஜ்ய காரியங்களை முடித்துவிட்டு நாளை தினம் உன் இருப்பிடத்துக்கு வருகிறேன். பயப்படாதே. எங்கு வந்தீர்கள் இந்நேரத்தில்? நான் வரக்கூடாதா? அரசே, ஏன் இருக்கிறேன்? உட்கார். பரவாயில்லை. நான் உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும். காலையில் பேசிக் கொள்ளலாமே. ஏன், உனக்கு தூக்கம் வருகிறதா? ஆமாம். எனக்கு தூக்கம் வரவில்லையே. உங்களுக்கு எத்தனையோ அரசியல் கவலைகள். கவலைகளை மறக்கலாம் என்றுதான் இங்கு வந்தேன். புரிந்து கொண்டாயா சங்கை? உன்னை பார்த்தது முதல் என் உள்ளம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இரவு எப்போது வரும் என்று காத்து கிடந்தேன். உட்கார், வா. உங்கள் பெருமைக்கும் தகுதிக்கும் இது சரியல்ல. போய்விடுங்கள் வெளியே. ஓ, இது உங்கள் மாளிகை. தங்கை, தளபதி பரஞ்சோதிடம் தாவிய உன் நெஞ்சம் என்னை கண்டதும் தயங்குவதற்கு காரணம்? யார்? பரஞ்சோதியா? என்ன கதை கட்டுகிறீர்கள்? நீங்கள் கட்டிய கதையை நம்பித்தான் என் கணவரும் எனக்கு களங்கம் கற்பித்தாரா? ஐயோ கடவுளே, இன்னும் என்ன ஏன் உயிரோடு? நீ உயிரோடு இருப்பது எனக்காக. விடுங்கள் என்னை. தங்கை, குணம் படைத்த பிறவிகள் வாழும் இந்த உலகத்து கோரப்பிடியில் இருந்து இப்பொழுதே தப்பி விடுகிறேன். நாடாளும் மன்னரே, நாளைக்கே எனது பிணத்தை ஊர்வலமாக விட்டு உமது பெருமையை உலகத்துக்கு சொல்லும். விடுங்கள் என்னை, விடுங்கள், விட்டு விடுங்கள், விடுங்கள். தங்கை, நான் சொல்வதை கேள். முடியாது, விடுங்கள், விடுங்கள். அத்தா, அத்தா. மானா, நட்பு தோல் போர்த்திய புலியே, உன்னை என்ன செய்கிறேன் பார். பெற வேண்டிய நீதியை பெற வேண்டிய இடத்திலே நான் பெற்றுக் கொள்கிறேன். சங்கை, மக்கள் ஒரு தவறு செய்தால் மாமன்னன் தீர்ப்பளிப்பார். மன்னவனே தவறு செய்தால் மாநிலத்தில் யார் பொறுப்பார்? நினைத்து வந்த செயலொன்று, நடந்து போன கதையொன்று,
நீதி தேவன் காலடியில் வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. நினைத்து வந்த செயலொன்று, நடந்து போன கதையொன்று. நீதி தேவன் காலடியில் வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. நினைத்து வந்த செயலொன்று, நடந்து போன கதையொன்று. இருட்டினில் தவித்த இருவரை காக்க ஏற்றிட முயன்றேன் ஒரு விளக்கை. இருட்டினில் தவித்த இருவரை காக்க ஏற்றிட முயன்றேன் ஒரு விளக்கை. அந்த இருட்டினில் நானே மூழ்கிவிட்டேன். இருட்டினில் நானே மூழ்கிவிட்டேன். இங்கு யாரிடம் சொல்வேன் என் வழக்கை? யாரிடம் சொல்வேன் என் வழக்கை? நினைத்து வந்த செயலொன்று, நடந்து போன கதையொன்று. நீதி தேவன் காலடியில் வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. நினைத்து வந்த செயலொன்று, நடந்து போன கதையொன்று. முறை கெட்ட மன்னனுக்கு முடியதற்கு? நெறி கெட்ட நெஞ்சிற்கு நினைவதற்கு? கரைப்பட்டு போன இந்த கரம் எதற்கு? இந்த கரம் எதற்கு? பூங்குழலி, எனக்கு நானே தேர்ந்தெடுத்துக் கொண்ட தகுதியான தண்டனை இது. குற்றமே அறியாத கொற்றவனுக்கு தண்டனையா? பொல்லாத செயல் புரிந்த நான் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய புனிதமான தண்டனையுமா இது? என்னை தடுக்காதே அண்ணா. இதை நீ குறிக்கிறாதே அண்ணா. இது நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்க நான் விட மாட்டேன். பூங்குழலி, அண்ணா. இந்நேரத்தில் எங்கே போகிறார்? யாரோ தெரியவில்லையா? உன்னால் களங்கம் கற்பிக்கப்பட்ட கற்பு கரசை, மாசற்ற மாணிக்கம், என் மனைவி சங்கை. சங்கையா? இவர்களா சங்கை? ஐயோ, என்னிடம் தவறாக நடந்து கொண்டது இவர்கள் அல்லவே. பூங்குழலி, நீ என் தங்கை என்பது உண்மைதானே? அண்ணா, எனக்காக உயிரியே கூட இருக்கும் போது என் மீது மட்டும் சந்தேகமா? உன் அண்ணன் உன்னை வேண்டிக் கொள்கிறான். அவன் உள்ளம் குளிர நீ ஒரு உதவி செய்வாயா? சொல்லுங்க, செய்து முடிக்கிறேன். தாய் குலத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க நீ அவன் பிரதிநிதியாக நின்று இதோ இந்த மாநாளின் கையை விட்டுவிடு. இந்த கைகளையா? வேல் பிடித்து பகைவரை விரட்டி வெற்றி கூறி நாட்டும் இந்த கைகளையா? வரியோரு கொன்று ஈவதே ஈகை என்று வாரி வாரி வழங்கும் இந்த கைகளையா? பூங்குழலி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற. அண்ணா, அழகுமணி கரங்களை நான் வெட்ட மாட்டேன். அழகுமணி கரங்களை நான் வெட்ட மாட்டேன். அப்படி சொல்லாதே பூங்குழலி. அண்ணா, இந்த பாவக்கரங்களை பாராட்டாது. அண்ணா, பாவத்தின் நிழலை கூட தொட்டறியாத தாங்கள் எப்படி அண்ணா பாவத்தை செய்திருக்க முடியும்? அண்ணா, என்னால் இதை நம்ப முடியவில்லை அண்ணா. பூங்குழலி, பரஞ்சோதி சங்கையின் மேல் சுமத்திய பழியின் காரணமாக சங்கையை கொல்லவே துணிந்தான் மாணவன்.
அவள் கணவனுக்கு துரோகம் புரிவது உண்மைதானா என்பதை கண்டறிய அவள் கற்பை சோதனை செய்யும் பயங்கர முயற்சியில் இறங்கினேன். அதன் பயன் தங்கை பத்தினி என்பதை மானவர்மன் புரிந்து கொண்டார். ஆனால் களங்கம் என்னை கப்பிக்கொண்டது. அந்த களங்கத்தை துடைக்க ஒரே வழி என் கையை இழப்பதுதான். ஐயோ அண்ணா